டிஎம்கே என்ன பண்ணாங்க, டிவிக்கெல்லாம் ஒரு ஆளா எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டிவிக்கே தான் இன்னைக்கு ஆளும் கட்சியாக உட்காந்துருக்கு. சிஎம்மா முதல்வர் விஜய் வந்து உட்காந்துருக்காரு சிஎம் சேரில். இப்போ டிவிக்கு என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை இதெல்லாம் வேலைக்காகுமா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிக்கு எம்எல்ஏ முஸ்தபா சொல்கிறாரு, மன்சூர் அலிகானோட தான் அண்ணாமலைக்கு போட்டி, எங்கள் கூடலாம் கிடையாது, மன்சூர் அலிகானோட வேணால் போட்டி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபா பேசுகிறாப்புல. டிஎம்கேவுக்கு இருந்த அதே திமிரு டிவிகேவுக்கு வந்துருச்சு பாருங்க. டிவிக்கெல்லாம் ஆளே கிடையாது அப்படின்னு டிஎம்கே திமிராக இருந்தாங்க. அந்த திமிருனால தான் தோத்தாங்க. அதே திமிரு டிவிகேவுக்கு இருக்கு, டிவிகே தோப்பாங்க. அண்ணாமலை இப்போ சிஎம்மாக விஜய் உட்காந்துருக்க மாதிரி 2031 உட்காருவார் பாருங்க அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய உறுப்பினர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரெண்டாவது டெல்லியில் நடந்த சம்பவம். இன்னைக்கு ஜூன் 8 டெல்லியில் இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டங்க. இதை திமுக ஆம் ஆத்மி புறக்கணிப்பதாக அறிவிச்சிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக. இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடக்கக்கூடிய இன்னைக்கு டெல்லியில் பல பகுதிகளில் பேனர் வைக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்தியை இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்களே சில தலைவர்கள், அவங்களே கடந்த காலத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ண அந்த வாசகங்கள்லாம் எழுதி பல பகுதிகளில் டெல்லியில் பேனர் வைக்கப்பட்டிருக்கு. மமதா பானர்ஜி கடந்த காலத்தில் காங்கிரஸை கேவலமாக பேசினது, ராகுல் காந்தியை திட்டினது, இது பேனர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் யாதவ் கடந்த காலத்தில் காங்கிரஸை கழுவி ஊற்றுனதை பேனராக வச்சுருக்காங்க. இது மாதிரி காங்கிரஸுக்கு எதிராக, ராகுல் காந்திக்கு எதிராக பல பகுதிகளில் பேனர் வைக்கப்பட்டிருக்கு. யார் வச்சிருப்பா, டிஎம்கே தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பகிரப்படுது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்காக டிஎம்கே கூட்டணியை கலட்டி விட்டுட்டு டிவிகே பக்கம் போனாங்க. போனது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலையும் போய் உட்காந்துக்கிட்டாங்க காங்கிரஸ். இதில் டிஎம்கே பயங்கர டென்ஷனாக நேற்று பார்த்தீங்கன்னா முரசொலியில் கெட்ட மதியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. முரசொலி இன்றைக்கி டெல்லி ஃபுல்லாக பேனரை வச்சுருக்காங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தி கூட்டணியெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இங்கே என்ன தான் ஆலோசனை கூட்டம் போட்டாலும் மோடியை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தி கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டும் ஒரு கட்சியாக இருக்காங்க. ஆனால் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எப்படி அடிச்சுக்கிறாங்க. பஞ்சாபில் எடுத்துக்கோங்க. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தி கூட்டணியை நாங்கள் புறக்கணிக்கிறோம், மீட்டிங்கை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த காலத்தில் இந்த அலையன்ஸில் ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்தாங்க. பஞ்சாபில் இதே காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா மட்டும் இந்தி கூட்டணியா, ஆனால் மாநிலத்தில் வேறையா. இதெல்லாம் ஒரு கூட்டணியா அப்படிங்கிறதா ஜென்ரல் ஆடியன்ஸுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வர வேண்டிய பல நிறுவனங்கள் 1 by 1 ஆந்திராவுக்கு போய்க்கு இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஆந்திராவுக்கு நகர்ந்துக்கு இருக்குது. லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் முக்கியமான 3 இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆந்திராவுக்கு போயிருக்கு. மெகா டிஃபென்ஸ் ஃபைட்டு டெஸ்டிங் ஹப்பு தமிழகத்துக்கு வர வேண்டியது ஆந்திரா தட்டி தூக்குனாங்க. அடுத்தது ராயல் என்ஃபீல்டுடைய 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போணுச்சு. இப்போது மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸு கப்பல் கட்டக்கூடிய நிறுவனத்துடைய ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு திருப்பதிக்கு போயிருக்கு. 29,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது ஆந்திராவுக்கு போயிருக்கு. இதில் டிஎம்கே பார்த்தீங்கன்னா டிவிகேவை விமர்சனம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இதுக்கு டிஎம்கே டிவிகே 2 பேரும் தான் காரணம். ஏன்னா இப்போ தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் லாஸ்ட்டு ஒரு 6 months நடந்திருக்கும். அப்போ டிஎம்கே ஆட்சி தான், அவங்களும் காரணம். இப்போ ஆளுங்கட்சி டிவிகேவும் காரணம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஆந்திராவுக்கு போனதுக்கு, தமிழகத்துக்கு வராமல் போனதுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.